ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பொண்ணை பிரிய போற சோகத்துல தங்கமேல் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒரு வழி அவங்களெல்லாம் சமாதானம் பண்ணிட்டு எல்லாருமே தங்கமேல கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வர வழியிலும் தங்கமேல் அழுதுட்டே இருக்காங்க. அப்ப சரவணன் வந்து தங்கமேல சமாதானம் பண்றாரு. அந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போடுவாங்க. உண்மையிலே அந்த சீன் பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நடக்குன்னா, மீனா ராஜி கதெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, அவங்க பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய சடங்குக்கான ஏற்பாடுலாம் பண்றாங்க. இன்னும் ஆரத்தி மட்டும் தான் கரைக்க வேண்டியது பாக்கி. மீனா வந்து ராஜி ஆரத்தி கரைக்க சொல்லுவாங்க. ஆனா ராஜிக்கு செய்ய தெரியல. கதிர்ட்ட ஐடியா கேட்பாங்க, எப்படி ஆரத்தி கரைக்கணும்னு கேட்கறாங்க. அப்ப கதிர் நக்கலா தட்டில தான் கரைக்கணும்னு சொல்றாரு. ராஜிக்கு லைட்டா கடுப்பாது. அது எனக்கும் தெரியும், ஆனா என்னென்ன பொருள் சேர்த்து கரைக்கணும்னு கேட்கறாங்க. கதிர் அது தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே ராஜி போய் மீனாட்ட, அக்கா எனக்கு ஆரத்தி கரைக்க தெரியல, நீங்களே கரைச்சிருங்கன்னு சொல்றாங்க. மீனாக்கு அதை பத்தி தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது ராஜியோட பாட்டி வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா மீனா வந்து, ராஜி பேசாம போய் உங்க பாட்டிட்ட ஐடியா கேட்போம்னு சொல்றாங்க. அதை கேட்டோம் ராஜிக்கு ஷாக் ஆகுது. ஐயோ அக்கா வேணாம்க்கா, ஏதாவது பெரிய பிரச்சனையா இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா மீனா விட மாட்டாங்க. வேற வழியில வான்னு சொல்லி ராஜி இழுத்துட்டு போவாங்க. அங்க போய் பாட்டிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கணும்னு தெரியாம ஒரு மாதிரி ஜாடமாடையா பேசுவாங்க. எங்க வீட்டு கல்யாணம் இப்பதான் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை இங்க வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாட்டி கலாய்ப்பாங்க. எப்போதும் மாமனார் தான் இந்த மாதிரி வந்து பெருமை பித்துவேன், இன்னைக்கு நீ வந்திருக்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. உடனே மீனா வந்து, நான் பெருமை பேசலாம் வரல, வரவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும், ஆனா எங்களுக்கு ஆரத்தி கரைக்க தெரியல, அது எப்படின்னு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாட்டி திரும்ப கலாய்க்கிறாங்க. ஏதோ பெரிய அரசாங்க வேலையில இருக்கதா சொன்னாங்க, ஏன் ஒரு ஆரத்தி கூட கரைக்க தெரியாதான்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. பதிலுக்கு மீனாவும், பாட்டி ஆபீஸ்ல அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்க நல்லா காமெடியாவே இருந்துச்சு. கடைசியா பாட்டி வந்து விஷயத்த சொல்றாங்க. ஒரு தாம்பர தட்டுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க, அதுல மஞ்சளையும் சுண்ணாம்பையும் போட்டு கரைங்க, அதுக்கப்புறம் அது மேல வெத்தலையை வச்சு கற்பூரத்தை வச்சு ஆரத்தி ரெடின்னு சொல்றாங்க. வெத்தலையும் சுண்ணாம்பு கூட பாட்டி தான் கொடுப்பாங்க. இவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ராஜி ஒரு மாதிரி பயத்திலே நிக்கிறாங்க. அதை பாட்டி கவனிச்சிடறாங்க. எனக்கு என்னடி ஆச்சு, ஏன் இப்படி திருத்துன்னு முழிக்கிறேன்னு கேட்கறாங்க. அதுக்கு ராஜி வந்து, இல்ல பத்தா வீட்டுல யாரும் என்ன பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்லுவாங்க, உங்க அப்பா சித்தப்பாலாம் வீட்டுல இல்ல, நீ பயப்படாதுன்னு சொல்றாங்க. லாஸ்டா தங்கமயில பத்திலாம் விசாரிக்கிறாங்க. பொண்ணு எப்படி இருக்கா, பார்க்க அழகா இருக்கலாம் கேட்கறாங்க. இவங்களும் பாட்டி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. கடைசியா பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சொந்த பேரனோட கல்யாணத்தை கூட நேர்ல பார்க்க முடியல, என்ன வாழ்க்கையோன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாட்டி கொடுத்த ஐடியா வச்சு இவங்க ஆரத்திலாம் கழிச்சு ரெடியா நிற்பாங்க. சரவணன் தங்கமயிலும் வந்த பின்னாடி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனோன்னா தங்கமயில் விளக்கேத்துறது, அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த சடங்கெல்லாம் நடக்குது. அப்ப செந்தில் கதிர்லாம் சேர்ந்து சரவணன் நல்லா கலாய்ப்பாங்க. அதோட தான் நீ சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு நடக்க போத சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல பாக்கி என்ன பண்றாங்க, தங்கமயில் கால் பண்ணி கிரிமினலா ஐடியா கொடுக்குறாங்க. ஆமாங்க, முதல் தங்கமயில்கிட்ட பாண்டியன் குடும்பத்தோட நிலைமையை பத்தி எல்லாம் விசாரிப்பாங்க. கடைசியா சொல்றாங்க, இங்கப்ப தங்கமயில் நீ என்ன புண்ணியோ எது புண்ணியோ தெரியாது, அந்த குடும்பத்தோட ஃபுல் கண்ட்ரோலும் உன்ட்ட வரணும், அங்க எது நடந்தாலும் உன் விருப்பப்படி தான் நடக்கணும், அப்படி நீ எல்லாத்தையும் மாத்தணும்ன்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, சரவணன் தங்கமயிலும் பாக்கியம் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வராங்க. இப்போ பாக்கியம் ஏதோ காரணம் சொல்லி தங்கமயிலுக்கு அவங்க போட்ட கவரிங் நகை எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிக்கிறாங்க. சரவணன் அதுக்கு சம்மதிப்பாரு. திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே தங்கமயில் அவங்க அம்மா வீட்டில் எல்லா நகையும் கழட்டி கொடுத்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்ச எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஒருவேளை குழலிலாம் இருந்தால் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. யாரை கேட்டு நீ நகையெல்லாம் கழட்டி கொடுத்த, என்ன உங்க வீட்டில் நகையை போடுற மாதிரி போட்டு திரும்ப வாங்கிட்டாங்களான்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. தங்கமயில உடனே போய் நகையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு வர சொல்லி பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல சரவணன் தங்கமயிலும் சேர்ந்து நகையை கொடுத்த விஷயத்தை வீட்டில் யாருக்கும் சொல்லாம மறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொனசியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.